உலகமெங்கும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்லைன் அஸ்ட்ரோ கண்ணன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிடர் செந்தில்குமாரின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம் இந்த சீரீஸில் பார்க்க போறது வாஸ்து. இந்த வாஸ்துல வீட்டில் பணவரவு தடை செய்வது காரணம் என்ன அப்படிங்கிற பார்க்கக்கூடிய வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் லைக் பண்ணுங்க. இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணாதா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல சென்ட் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வீட்டில் வாஸ்து முறைப்படி பணத்தடைய வர காரணம் என்ன? அதாவது பணம் இருக்கக்கூடிய பகுதி எதுன்னு கேட்டீங்கன்னா வடக்கு பகுதிங்க. ஏன்னா குருவுடைய பகுதி எதுனா வடக்கு. அப்போ ஒரு வீட்டில் வடக்கு பகுதி சரியாக இல்லை என்றால் அந்த வீட்டில் எப்பொழுதும் பணத்தடை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி அந்த வீட்டில் குழந்தைகளுடைய வளர்ச்சி சரியா இருக்காது. காரணம் என்னங்கன்னா குருனா குழந்தைங்க தான். அப்போ ஒரு வீட்டில் வடக்கு பகுதி பாதிக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னா அந்த வீட்டில் கண்டிப்பா பணத்தடையை உண்டு பண்ணும். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வளர்ச்சி சரியாம இருக்காது, முன்னேற்றங்கள் சரியாம இருக்காது. இப்போ 2 போர்ஷன் வாடகைக்கு விடுவாங்க. அதுல முதல்ல இருக்கக்கூடிய வீட்டில் நல்ல வருமானம் வரும். 2வது இருக்கக்கூடிய போர்ஷன்ல பாத்தீங்கன்னா முன்னேற்றம் இருக்காது, பணத்தடை ஏற்படுத்தும். ஏன் அப்படின்னா அந்த 2வதா இருக்கக்கூடிய வீட்டில் வடக்கு இருக்க பகுதி எனர்ஜி பத்தாது. அதனால அந்த வீட்டில் எப்பொழுதும் ஒரு பணத்தடை இருந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்த வடக்கு பகுதினா குருனுடைய எனர்ஜி. அப்ப அந்த குருனுடைய எனர்ஜி, குரு பணத்துக்காக கிரகம். அப்ப அந்த பகுதியில் நன்றாக இருந்தா மட்டும்தான் அந்த வீட்டுல செல்வ செழிப்பு உண்டாகும். இப்போ ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா வடக்கு பகுதியை அடைச்சு வச்சிருப்பாங்க, மற்ற எல்லா பகுதியும் ஓப்பன் விட்டு வடக்கு பகுதியை அடைச்சிட்டு இருப்பாங்க. அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா எப்பொழுதும் பணம் தடை இருந்துகிட்டே இருக்கும். அந்த வீட்டுல சரியான ஒரு குழந்தைகளுடைய வளர்ச்சி முன்னேற்றம் இருக்காது. இப்ப சமீபத்துல ஒரு நண்பர் என்னை கூட்டிட்டு அவர் வீட்டுக்கு வாஸ்து பார்க்க போயிருந்தோம். அப்போ அவர் வீட்டில் பார்க்கும் பொழுது வடக்கு பகுதி அடைபட்டு இருந்தார். அவர் என்ன பண்ணாரு, வெளியூர்ல இருந்துட்டு வாடகை வீட்டுல இருந்தா அந்த வீட்டுல நல்லா செல்வ செழிப்பா இருந்தாரு. மறுபடியும் ஒரு இடம் வாங்கி வீடு கட்டினாரு. அந்த வீடு கட்டின பிறகு அந்த வடக்கு பகுதியில டிச்சு போகுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, செவத்தை வச்சு ஃபுல்லா அடைச்சிட்டார் வடக்கு பகுதி. அந்த செவத்தை அடைச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல நிம்மதி இல்லை, தொழில் நல்லா நடக்கல, வருமானம் சரியாக இல்லை. இப்ப நான் நண்பர் ஒருத்தர் சொல்லி நம்ம நண்பரை அழைச்சிட்டு போய் அவர் வீட்டை பார்க்க பொழுது வடக்கு பகுதி க்ளோஸ் பண்ணிட்டார். சார் கொசு எங்க வீட்டுக்கு வருது, நான் இதை அடைச்சிட்டேன் சார். அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த வீட்டுக்கு வரக்கூடிய பணத்தடை ஏற்படுத்தும். வடக்கு பகுதி எக்காரணம் கொண்டு அடைபட்டு இருக்கக்கூடாது. வடக்கு பகுதி அடைபட்டு இருந்துச்சுன்னா நிச்சயம் அந்த வீட்டில் கடன் வரும். அந்த வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகள் ஏதோ ஒரு பாதிப்பு பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு சில பகுதியில பாத்தீங்கன்னா சமீபத்துல கூட ஒரு ஏரியாவில் வாஸ்து பார்க்க போயிருந்தேன். அவர் என்ன பண்ணிட்டாரு, வடக்கே பகுதி அவங்க வீடு எங்க வீடு சார், அதனால எங்க வீட்டு நிகழ்ச்சி அவங்க பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, வடக்கு ஃபுல்லா செவரு ஏறிச்சிட்டார். அப்ப அந்த வடக்கு பகுதி அடைபட்டு போயிருச்சு. அப்ப அந்த செவரு வைக்கிறதுக்கு முன்னாடி இருந்த வருமானம் இல்லை. அப்ப நான் கேட்டேன், ஏங்க ஐயா இந்த செவரு வச்சு எவ்வளவு நாள் ஆகுதுன்னு கேட்டேன். சமீபத்துலதான் சார், இந்த 1 வருஷத்துக்கு முன்னாடிதான் வச்சேன் அப்படின்னு கேட்டேன். சார் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, உங்களுக்கு வருமானம் நல்லா இருந்ததுன்னு கேட்டும் பொழுது, சார் அதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு நல்லதான் சார், இந்த செவரு வச்சதுக்கு அப்புறம் ப்ராப்ளம். காரணம் என்னன்னு கேட்டீங்களா சார், இந்த செவரு அடைச்சிட்டினாவே உங்களுக்கு குருவோட எனர்ஜி பத்தாது. வடக்கு இருக்க பகுதியோட கூடிய எனர்ஜி தான் குருவோட எனர்ஜி. அதுதான் செல்வ செழிப்பு உண்டாக்கக்கூடிய பகுதியும் கூட. அப்ப அது அழைப்பட்டு இருந்துச்சுன்னா நிச்சயம் அந்த வீட்டில் செல்வம் தங்காது.
அப்போ ஒரு சில பகுதியில வீடுகளிலே என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, வடக்கு பகுதியில வந்து மேல் மாடி போர்ஷன் வைக்கிறாங்க. அந்த காம்பவுண்டு சுவர் அந்த படியினுடைய செவுத்துலயே நிறைய வச்சு கட்டிடுறாங்க. அப்படி என்னைக்கும் கட்டக்கூடாது. சரிங்களா? அப்படி கட்டினாலும் அந்த வீட்டுல பணத்தடையை உண்டு பண்ணும். வாழ்வில் முன்னேற்றம் இருக்காது. அப்போ ஒரு வீட்டில் வந்து பணத்தடை வர்றதற்கு முழு காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வடக்கு பகுதி. இப்ப நான் ஜாதகம் போய் பார்க்கும் பொழுது கூட சொல்லுவாங்க, சரி சார் நான் ஜாதகம் போய் பார்த்தேன், எனக்கு யோகாதிபதி திசை நடக்கிறது, திசாநாதன் நல்லா இருக்காரு, புத்திநாதன் நல்லா இருக்காரு, 2 பேரோட திசை நடக்குது, வருமானம் நல்லா வரும்னு கேட்கறாங்க. ஆனா எனக்கு வருமானம் வரல அப்படின்னு சொல்றாரு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வடக்கு பகுதி நன்றாக இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டில் செல்வ செழிப்போட வாழ முடியும். அப்படி இல்லை என்றால் அந்த வீட்டில் நீங்க அடைப்பட்டு இருக்கிறது, அந்த இடத்தில் சரியாக இல்லை என்றால் நிச்சயம் அந்த வீட்டில் பணத்தடையை உண்டு பண்ணும். பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்காது. அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சரியான வளர்ச்சியும் முன்னேற்றம் இருக்காது. அப்போ ஒரு வீட்டில் பணவரவு அதிகரிக்க வேண்டும் என்றால் வாஸ்து முறைப்படி வடக்கு பகுதி சிறப்பாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டில் செல்வ செழிப்பு உண்டாகும். இப்ப தற்சமயத்தில் ஒரு 1.5 மாதத்திற்கு முன்னாடி ஒரு பகுதியில வாஸ்து பார்க்க போயிருந்தேன். அவங்க வந்து ஒரு நல்ல செல்வ நிலையில் உள்ள குடும்பம் தான். அப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு, வடக்கு பகுதியில கண்ணாடி வச்சு டோர் போட்டுட்டார். அதாவது டோர் அப்படி தள்ளி விடுற மாதிரி போட்டு வச்சுட்டாரு. நைட் ஆனா சாத்திடுறாரு. ஆனாலும் கூட அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணினாலும் அது வந்து பிரச்சனைக்கு உடைய இதுதான். அப்போ ஒரு வீட்டில் வந்து செல்வ செழிப்பு உண்டாக்க வேண்டும் என்றால் அந்த வீட்டில் வடக்கு பகுதி சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டில் செல்வ செழிப்பு உண்டாக்கும். குறைஞ்சது நம்மளுடைய வீட்டின் நிலவகாலில் இருந்து வடக்கு பகுதி சில அடிகள் விட்டுதான் நீங்க கட்ட வேண்டும். அவ்வாறு கட்டினால் மட்டும்தான் அந்த வீட்டில் செழிப்பு உண்டாக்கும். சரிங்களா? இது மாதிரி பண்ணிக்கங்க. கண்டிப்பா உங்களுக்கு வடக்கு பகுதி நன்றாக அமைச்சு கொள்ளுங்கள். நிச்சயம் உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். நன்றி. அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். நம்ம கிட்ட வாஸ்து பார்க்கணும் மற்றும் ஜாதகம் பார்க்க வேண்டும்டா டிஸ்கரி பாக்ஸ்ல செல் நம்பர் இருக்கு. நீங்க அதுல அப்பாயின்மெண்ட் எடுத்து என்னிடம் நீங்க பார்த்துக் கொள்ளலாம். அடுத்த ஒரு ஆன்மீக பதிவை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.